ரீசெண்டா விமல் அண்ணனை இன்டர்வியூ பண்ணிருந்தேன்ல. செஸ்ல என்னென்ன பீஸ்லாம் இருக்குண்ணே? ராஜா, ராணி, புலி இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு அதான் அந்த இது டேபிள் டென்னிஸ் மாதிரி பேட் வச்சு பால் அடிப்பாங்களே, பிக்கிள் பால், அதை வச்சுட்டு நானும் அண்ணனும் ஜாலியா விளையாண்டு இருந்தோம். விளையாண்டு முடிச்சோன்னா அண்ணன் கூப்பிட்டு வா தம்பி செஸ் விளையாடுவோம் அப்படின்னாரு. அண்ணன் இது கோர்ட்டு இங்க எப்படின்னு செஸ் அப்படின்னு வா தம்பி அப்படின்ட்டு கோர்ட்ல உட்காந்துட்டாரு. என்னடா இவரு நம்மளோட ஆர்வமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செருப்புலாம் கழட்டி போட்டு அந்த கோர்ட் நடுவுலயே உட்காந்துட்டோம். அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க, குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே ரவுண்டா உட்காந்து நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். 10-15 அப்படியே விளையாண்டே இருந்தோம். ஆனா அண்ணன் கேட்டு தான் விளையாண்டாங்க. ஓகே மேட்ச் முடியுது, சரிண்ணே பாப்பண்ணே அப்படியே கிளம்புறேன் பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அண்ணன் தேர்ந்து மறுபடியும் காலு, தம்பி எங்கப்பா இருக்க அப்படின்னு. இங்கே தானே சென்னையில தானே இருக்கேன், என் பையன் அவன் கூட விளையாடுமா செஸ், நல்லா விளையாடுவான், அவன் கூட ஒரு மேட்ச் போடுறியா அப்படின்னாரு. சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்ட்டு விளையாண்டோம். அண்ணன் தகுனா அவன் அதுக்கு மேல இருக்கான், செஸ்ல புது மூலம் கண்டுபிடிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாண்டாங்க. ஒரு பாயிண்ட்ல நானும் இந்த பொசிஷனை பாருங்களேன், செக்லாம் வச்சு மேட் அடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். என்னடா இன்னும் யோசிச்சிட்டே இருக்காங்க, இன்னும் அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு டக்குன்னு அவன் கிங்க தூக்கிட்டு போய் என் ஏரியால வைக்கிறாங்க. என்னடா பண்றீங்க, என்னடா மூவு? ஒரு ஸ்பெஷல் மூவ், டெலிபோர்டேஷன். ஏண்டா கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து மேட் அடிக்கிறேன், கிங் எடுத்து நைட் தவற மாதிரி அப்படியே எடுத்து வந்து ஏன் ஏரியால வைக்கிறீங்க என்ன இது அப்படின்ட்டு அண்ணன் கேக்குறேன். என்னென்னமா பண்றாங்க அப்படின்ட்டு போர்டெல்லாம் கலைச்சிட்டு ஆனந்த் சார் சைன் பண்ண போர்டு ஒன்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நானும் அண்ணனும் அப்படியே பிடிச்சிக்கிட்டோம். இப்படி அவங்களும் அப்படியே வாங்கிட்டு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு கிளம்ப போறப்ப பக்கத்துல ஒரு கேம் சென்டர் இருந்தது. சரி அப்படியே அதுவும் போய் விளையாண்டு போவோம்னு உள்ள போயிட்டு ஜாலியா உள்ள எல்லாத்தையும் விளையாண்டுட்டு பவுலிங் எல்லாம் போட்டுட்டு பேராஷூட் டைவிங் அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்தது. நானும் அண்ணனும் சேர்ந்து போயிட்டு இந்த விஆர் எல்லாம் போட்டுட்டு வெறும் அந்த கத்திட்டு மெமரபிளா அண்ணனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு மால்லையே ஒரு ஆர்ட் வரைகிற ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு போட்டோ காமிச்சு இதை எனக்கு வரைஞ்சு கொடுங்க கொடுத்துட்டு அவரும் ஒரு டக்குன்னு ஒரு நேரத்திலே வரைஞ்சு கொடுத்தாரு. நாங்க 4 பேரும் அந்த போர்டு கொடுக்குறப்போ ஒரு போஸ்ட் கொடுத்து நிற்போம்ல, அதை அப்படியே வரைஞ்சு கொடுத்தோம். அதை அப்படியே அண்ணன்ட்ட கொடுத்துட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனா என்ன, நாங்க 3 பேர் நல்லா தான் இருந்தோம். விமல் அண்ணன் தான் லைட்டா